வணக்கம். நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட டெய்லி அனாலிசிஸ் மார்க்கெட் முடிஞ்சு நம்ம பார்ப்போம். வாங்க இன்றைக்கே நடந்திருக்கு, நாளைக்கே நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ நேற்று கேப் அப்பில் மேலே முக்கியமான அந்த ரேஞ்சை டெஸ்ட் பண்ணிவிட்டு கீழே க்ளோஸ் பண்ணியிருந்தது. அதனால் இந்த ரேஞ்சை மேலே பிரேக் பண்ணிச்சுன்னா கன்னியூ ஆகணும், கீழே பிரேக் பண்ணால் முதல்ல கேப்பை ஃபில் பண்ணணும், அதுக்கப்புறம் கீழே வருதா இல்லையா அப்படிங்கிறத சக்ஸஸ்ஃபுல்லாக அமைதா இல்லையா அதை வச்சு முடிவு பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி பாருங்கள் இன்சைட் ரேஞ்சாகவே வந்திருக்கு. ஸோ இன்சைட் ரேஞ்ச் அப்படிங்கிறதுனால இன்னும் அந்த ரேஞ்சை மேலே கீழே பிரேக் பண்ணவே இல்லை. ஒன்ஸ் அந்த ரேஞ்சோடைய ஹையை பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுத்துருச்சுன்னா மேலே, கீழே பிரேக் பண்ணுதுன்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணும். ஸோ அதனால் லோவாக ஹையாக எதை ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணுது அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அண்ட் சப்போர்ட் லெவல் தான். ஸோ மேலே ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு பக்கத்தில் இருக்குது, அதனால் அதை போய் டெஸ்ட் பண்ணலாம். அதை தாண்டி சப்போர்ட் எடுக்குதுன்னா மேலே, அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகுதுன்னா இந்த லெவல் வரலாம். இங்கேருந்து சப்போர்ட் எடுக்குதுன்னா மேலே, ரிஜெக்ட் ஆகுதுன்னா கீழே இந்த ரேஞ்ச் தொடரலாம். ஸோ இதுவும் கீழே பிரேக் பண்ணால் தான் அந்த கேப்பை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணணும், அதுக்கப்புறம் தொடர்ந்து கீழே போகிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ முக்கியமாக இந்த ரெண்டு லெவல்லேருந்து சப்போர்ட் எடுக்கலாம். ஒரு வேளை கீழே இறங்கினுச்சுன்னா இந்த ரேஞ்சிலேருந்து சப்போர்ட் எடுக்கணும், அதுக்கும் கீழே இறங்கினுச்சுன்னா இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கணும். அதனால் அந்த ரெண்டு ரேஞ்சில் எதை பிரேக் பண்ணுதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். ஹையர் வேல்யூ சிபிஆர் புல்லிஷு, சிபிஆருக்கு மேலே தான் க்ளோசிங் ப்ரைஸு, அதுவும் புல்லிஷ் தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆகுதான்னு செக் பண்ணலாம். ஓப்பன் ஆனிச்சுன்னா சப்போர்ட் எடுத்து R1 தாண்டினா அப்படியே R2, அப்படியே R3 அப்படி போகலாம். ஒருவேளை R1லேருந்து ரிஜெக்ட் ஆகுதுன்னா திரும்ப S1 வரைக்கும் வரலாம். இதே சிபிஆருக்கும் கீழே ஓப்பன் ஆனிச்சுன்னா செல் பண்ண வேண்டாம், S1 வரைக்கும் வரட்டும். S1லேருந்து சப்போர்ட் எடுத்து R1, S1 கீழே பிரேக் பண்ணுதுன்னா S2. ஸோ இதுதான் கண்டிஷனு. இது அப்படியே நம்ம பேங்க் நிஃப்டி செக் பண்ணுவோம். பேங்க் நிஃப்டியில் அந்த ரேஞ்சை கீழே டெஸ்ட் பண்ணிவிட்டு பட் மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ரேஞ்சை மார்க் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு லெவல், இந்த ரெண்டு கேண்டில்ஸ்டிக்ஸோடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டுக்கும் சென்டரில் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு எந்த ரேஞ்சை போய் தொடுதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ தொட்டுட்டு அங்கேருந்து சப்போர்ட்டோ அல்லது ரிஜெக்டோ சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும். ஒருவேளை மேலே பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுத்தால் மேலே, கீழே ரிஜெக்ட் ஆனிச்சு அப்படின்னா கீழே. ஸோ நடுவில் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல் தொட்டுட்டா அடுத்து சப்போர்ட் எடுக்கணும், ரிஜெக்ட் ஆனால் திரும்ப அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துடும். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இங்கே 1 ஹவரில் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அண்ட் சப்போர்ட் லெவல் ரெண்டுக்கும் சென்டரில் இருக்குது. ரெண்டுக்கும் மேலே அந்த ரெண்டு கேண்டில்ஸ்டிக்ஸோடைய ஹை அண்டு லோ இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த ரேஞ்சில் மேலே பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்த அந்த ஹை அதையும் தாண்டதுன்னா மேலே. ஒருவேளை கீழே வந்துருச்சு அப்படின்னா அந்த கேண்டில்ஸ்டிக்ஸோடைய லோ இதையும் கீழே பிரேக் பண்ணால் தான் இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு அடுத்து கீழே போகும். அதனால் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரேஞ்சும் முக்கியம். அந்தந்த ரேஞ்சை தொட்டுட்டு எப்படி ரியாக்ட் ஆகுதுங்கிறத செக் பண்ணிவிட்டு அதை வச்சு நம்ம முடிவு பண்ணலாம். ஸோ சிபிஆரில் பாருங்கள் இன்சைட் வேல்யூ சிபிஆர் வந்துட்டுருக்கு. ஸோ க்ளோஸ் ஆனது புல்லிஷ், சிபிஆருக்கு மேலே க்ளோஸாக இருக்குது. ஸோ சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு சப்போர்ட் எடுத்து R1 தாண்டுது அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் டே R2 போய் டெஸ்ட் பண்ணலாம். இதே R1லேருந்து ரிஜெக்ட் ஆனால் அப்படியே திரும்ப S1 வரைக்கும் வரலாம். சிபிஆருக்கு கீழே ஓப்பன் ஆனால் செல் பண்ண வேண்டாம், முதல்ல S1 வரைக்கும் வரட்டும். S1லேருந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா R1, S1 கீழே பிரேக் பண்ணதுன்னா S2. ஸோ இதுதான் ரேஞ்சு. ஓவரால் இந்த ரேஞ்சை மேலே பிரேக் பண்ணதை கீழே பிரேக் பண்ணதாங்கிறத செக் பண்ணிவிட்டு அடுத்த முடிவுகள் நம்ம எடுத்துக்கலாம். இது கூட உங்களோட ரிசர்ச் பண்ணுங்கள், எல்லா வீடியோவும் பாருங்கள். இதை வச்சு ட்ரேட் பண்ணக்கூடாது, இது கூட நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு உங்களோட சொந்த முடிவு வச்சு தான் ட்ரேட் பண்ணணும். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.